ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே நம்ம போக போகிறோன்னா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பேரணி பாப்பா செஞ்சுட்டு அவளை அங்கே மரம் நடும் விழாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்களோட ஸ்கேட்டிங் சார் சத்யசீலன் சார். அங்கே எந்த இடம்னு கேட்டிங்கன்னா உதியூர் இல்லம் தான் அது. அந்த இடத்துல மரம் நட்டுன்னு நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது, ரேஷன் கடை இருக்குது. அங்கே நான் வாங்க போகும்போது போன மாதத்துக்கு வாங்கினதே இன்னமும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஒரு பாப்பாவுக்கு ரெகுலராக தருவேன். அண்ணன் எப்பயும் அந்த பாப்பாவுக்கு செய்வாங்க, அதனால அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தருவேன். அன்றைக்கி போயிட்டு வரும்போது சொன்னாங்க, இல்லைக்கா இந்த மந்த்து எனக்கு வேணாம், நிறைய இருக்குது. எனக்கு அது சொல்லும் போதே எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைக்கா என்கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த மாதம் இருக்குது, நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுங்கக்கா அப்படின்னாங்க. டக்குனு அப்பயே ஞாபகம் வந்துச்சு, சரி சார் கொடுத்த இடத்துல நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு போய் வேண்டிய திங்ஸ், இந்த சப்பாத்தி கட்டை, ட்ரம்ஸு, அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி மதிய சாப்பாடு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். நான் கால் பண்ணி கேட்டேன், அவங்க நம்பர் தந்தாங்க. யாரையும் பார்த்துட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேடம்னு சொல்லிட்டு நம்பர் தந்திருக்காங்க. அந்த சாருக்கு கால் பண்ணேன், இங்கே தான் இருக்கேன், நீங்கள் வாங்கினாங்க. ஆனால் மார்னிங் போகும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, குக்கிங் பண்ணுறவங்க இருந்தாங்க. அந்த அக்கா எல்லாம் வாங்கிப்பாங்கம்மா, நீங்கள் எடுத்து வாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு தானே கொடுக்கணும், ஏன்னா எல்லாருமே வயசானவங்களாக இருக்காங்க. சப்போஸ் நம்மளால் ஃபுட் பாய்சன் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுனால கால் பண்ணி கேட்டேன். வாங்கன்னு இருக்காங்க. போகலாமா? தாத்தாவோட நினைவு நாளுக்கு கும்பிட்ட சாமி கும்பிட்ட வேஷ்டி துண்டு அதில் இருக்குது. நான் அதையும் கேட்டுக்கிட்டேன். இல்லை கொடுக்கலாமா அப்படின்னாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு போகுமா, அங்கே போவோம். ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு வச்சோம்ல, மரம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. சார்க்கே அனுப்பணும் அந்த ஃபோட்டோ எடுத்து. நல்லா வளர்ந்துருச்சு. ஃபோட்டோ எடுக்கிறியா? இங்கே தான் வந்தோம். திருப்தியாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சது. இதெல்லாம் கை செலவு பண்ண முடியல. என்னால் முடிஞ்சது இன்றைக்கி எல்லாம் கொடுத்துருக்கு. அரிசி, ஆயில், ஜீனி. நீங்களும் முடிஞ்சதை செய்யுங்க. ஓகே, போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அங்கே நின்று என்னால் பேச முடியல, ஏன்னா அங்கே ஒரு சைடு சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு சைடு வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் மரம் நடுவில் ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியிலேயே பேரண்ட்டை மாதிரி நின்னதுனால எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி உள்ளுக்கு போனால் தான் தெரிஞ்சிச்சு. 40 பேர் இருக்காங்க உள்ள. 40 பேருக்கு 40 கட்டில் தனித்தனியாக வச்சுருக்காங்க. டெய்லியும் க்ளீன் பண்ணுறாங்க. நான் போன டைமில் சார் வெளில போயிருந்தாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, அங்கே வரேன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க சார் என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வெளில போய்ட்டு நம்ம பேரண்ட்டு வந்தோம்னா முடியாமல் சொல்லுவாங்களா, அண்ணன் அடிச்சிட்டான் அல்லது என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி ஒரு தாத்தா உடையாந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னாங்க. சார் உடனே இல்லை பேசிக்கலாம், வாங்க வாங்க, டீ குடிச்சிட்டு போகலாம் இருங்க அப்படின்னாங்க. அந்த தாத்தாவை சொல்கிறாங்க சமாதானப்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க சொன்னோடனே அவங்க பள்ளிகளுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்லையே இவங்க வந்தோடனே உள்ளவங்கள்ட எல்லாத்தையுமே அந்த முகப்பாவனை எல்லாமே மாறிடுச்சு. சந்தோஷமாக இருக்காங்க. அது வரைக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற மாதிரி இருந்தாங்க. நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சித்தின்ற ஒரு தம்பி இதுமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க முதியோர் இல்லம் வச்சு. அந்த வீடியோ நான் பார்ப்பேன் அடிக்கிறேன். இந்த பாட்டிமா நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வாட்டி கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க, இவங்கள வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அப்பயும் நானும் சொல்லியிருந்தேன், கஷ்டம். ஒரு முதியோரை ஒருத்தவங்களை வச்சு பார்க்கறதே நமக்கு கஷ்டம், அவங்க இவ்வளோ பேரை வச்சு பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். இப்போ டைரெக்டாக பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம சரியாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் மனசு ஏற்றிக்கிச்சு. ஏன்னா அந்த 40 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த சார் வந்தோடனே ஒரு மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அம்மா அப்பா அந்த எதிர்பார்ப்பை இப்போதைக்கு அவங்க குழந்தைங்கள்ட்ட இல்லாத எதிர்பார்ப்பு அந்த சார்ட்ட மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. எப்போ சார் வருவீங்க அப்படின்றா அவங்க டைமிங் சொல்கிறாங்க. காலைல 6:30க்கு வருவாங்களாம். டீ கொடுக்குறதுலேருந்து மதியம் நைட்டு டிஃபன் கொடுத்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். பாருங்கள், அந்த டயர்ட்னஸ் அப்படியே தெரிஞ்சு. ஆனால் நாங்கள் அந்த மரமடு விழாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போல்லாம் பேசணும் இப்போல்லாம் பேசணும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அதான் ஒரு உதவி செய்யும் போதே அவங்களோட கஷ்டம் எவ்வளோ கஷ்டம், யாரும் அந்த தவறான கருத்தை மட்டும் யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன்.
அந்த முதியோர் இல்லத்தை வச்சு நடத்துகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது வந்து சில பேருடைய கருத்து இருக்குது. அது கிடையவே கிடையாது. அங்கே போய் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொருத்தவங்களும் போய் பார்த்தா தான் அங்கே உள்ள நிலமை நமக்கு தெரியுது. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா விறகு அப்போ தான் வந்து இறக்கியிருக்காங்க. நானாக கேட்டேன், விறகடுப்புலேயும் சமைப்பீங்கன்னா? ஆமாம்மா சிலிண்டரும் இருக்குது, அங்கே சமைக்கிறது ஒரு அக்கா அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். அவங்க சொன்னாங்க சிலிண்டர் இருக்குமா, ஆனால் ரொம்ப செலவாகுது 40 பேருன்றதுனால, அதனால் நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், டீ அதுமாரி வச்சு அர்ஜென்ட்டாக வச்சுக்கிறேன், தாளிக்கிறத அதில் தாளிச்சிட்டு நான் வெளியில் விறகடுப்பில் வச்சுக்கிறேன், அதனால் எனக்கு விறகு வாங்கிட்டாங்க சார்னு சொன்னாங்களாம். அவங்களே ஒரு ஏழ்மையானவங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்களேன், கேஸ் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த அக்காவும் சொன்னாங்க, அதே வந்து சாரும் சொல்கிறாங்க, இதுமாரி சிலிண்டர் அதை வச்சு தானே சமைச்சாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். ஏன்னா 40 முதியோர்களை வச்சு அவங்களும் பார்த்துக்கிறாங்கன்றதுனால சரி சிலிண்டர் வச்சு சமைக்கட்டும் அப்படின்றதுனால நான் விட்டுருந்தேன், கேஸ் அடுப்புலேயே இருக்கட்டும். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, ரொம்ப அமௌண்ட்டு கூட ஆக ஆக அந்த அக்காவே சொன்னாங்க, இதுமாரி விறகு வாங்கிட்டாங்க சார், நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நானும் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் விறகு கொஞ்சம் கொஞ்சம் காலி பண்ணவங்க போகிறவங்களாம் அப்படியே போட்டு போகிறதெல்லாம் இருக்கும். அதை வந்து தம்பி ஒருத்தவங்க சொன்னேன், தூய்மை பணியாளர்கள், அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு எடுத்து கொடுத்தேன், இதுமாரி காலி பண்ணவங்க போட்டு போயிட்டாங்கப்பா, அந்த உரிக்கா மட்டை தேங்காய் உரிக்கிற மட்டையெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்துக்கிறீங்களா? என்ன எடுத்துக்கிறோங்க்கா, அப்புறம் சாக்கில் போட்டு கொடுத்தேன். அதுவும் ஒரு உதவி தான், அவங்களும் இல்லாதவங்க தான். இருந்தாலும் எனக்கு அந்த டயத்தில் ஞாபகம் வந்துச்சு, சரிப்பா இனிமேலுக்கு நான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வரேன்க்கா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார் கவர்மெண்ட் காலேஜ், ராஜகோபாலசாமி காலேஜ் போகிற வழியில் தான் அது இருக்குது. அந்த முதியோர் இல்லம் அங்கே அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணும்னு நினச்சா செய்யுங்க. அவங்க எதாக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. விறகுலேருந்து அது கீரைக்காய் ஏதோ என்னால் முடிஞ்சது இன்றைக்கி அதை செஞ்சேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் பட்ஜெட் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ரேஷன் அரிசி ஆயில் ஜீனி மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். நீங்களும் நிரந்தர ஒரு வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை விட நான் கூடுதலாக செய்வேன். எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக இல்லாத போது நான் செய்கிறேன், நான் இருக்கும் போது கண்டிப்பாக இன்னும் நிறையா செய்வேன். நான் என்னோடய வீடு எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க, எதுவுமே நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். பூண்டு வெங்காயத்தோலை மட்டும்தான் நான் மாட்டுக்கோ ஆட்டுக்கோ தரமாட்டேன். பாக்கி எல்லாமே நான் ஒரு சின்ன ஒரு கொத்துறங்க அந்த காம்பு வரைக்கும் ஆடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம அந்த எண்டு வெண்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்டை நம்ம கட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். அந்த எண்டை வரைக்கும் சேம் வச்சு அந்த ஏதோ ஒரு பிளேட்டில் வச்சு நான் கொண்டு போய் வச்சுருவேன். அந்த ஆடு சாப்பிடுன்றத பார்த்துருக்கேன், அதனால தான் நம்ம அதுமாரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ காலைல கூட ஒரு ஷார்ட் போட்டேன், மாடு ஒன்று ஜன்னல் வழியால் வந்து கேட்டுச்சு, அது ரெகுலராக வர மாட்டேன். ஜன்னலில் வந்து இப்படி திரும்ப டக்குனு ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சு, இப்போ அதான் ஜன்னலில் நின்றுச்சு. அதான் வாழைப்பழம்னு சொல்லிட்டு தக்காளி கொடுத்தேன். ஓகே, நீங்களும் இதுமாரி உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். அப்புறம் வந்து தாத்தாவுக்கு வேஸ்ட்டு வச்சு சாமி கும்பிடலாம். அண்ணனுக்கு செய்கிறத வந்து அங்கே அப்பா கொடுத்துருவாங்க. இதை நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன். இதுமாரி செய்கிறதையும் நம்ம கண்கூடாக ஒருத்தவங்களுக்கு போய் டைரெக்டாக செய்கிறது, நீங்களும் இதுமாரி செய்யுங்க. ஓகே, பை. உங்கள் விஷயம் உங்கள் நயம் ரஞ்சி. பாய்.